அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த காடை முட்டை இருக்குல்ல, அதில் உடச்சி ஊற்றின முட்டை மசால் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு மண் சட்டி தான் வச்சுருக்கேங்க. அதில் தேங்காய் எண்ணெய், 4 பெரிய வெங்காயம், கல்லுப்பு போட்டு வதக்கி விடுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அது வதங்கின பின்னாடி ஒரு 3 பழமான தக்காளி, அது கூடவே ஒரு 4 இலை புதினா. அதுக்கு மேலே வேணாம், ஏன்னா அந்த ஃப்ளேவரை டாமினேட் பண்ணி விட்டுடும். ஸோ 4 இலை புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தொக்கு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி வந்த பின்னாடி அதில் ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து ஒரே நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறட்டும், நம்ம அரைச்சி விட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் காடை முட்டையில் மட்டும் இல்லாமல் நார்மல் முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, மட்டன், சிக்கன் அப்படின்ட்டு எல்லா நான்வெஜ்லேயும் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே செம்மையாக போகுங்க. நல்ல ஒரு மசாலா குழம்பு சாப்பிட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, தாளித்து விட்டுடலாமா? மறுபடியும் அதே மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் தான் போட்டிருக்கேங்க பொரியறதுக்கு, வேறு எதுவுமே போடலை. அது பொரிஞ்ச பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் இது மட்டுமே போதும். ஆனால் குழம்பு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெவியான மசாலா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மூடி போட்டு விட்டுடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மசாலா வாசனை எல்லாம் போன பின்னாடி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை உடச்சி ஊற்றின பின்னாடி ஒரு 8 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுடுங்க. அது பாடுன்னு கொதிக்கும், சூப்பராக வெந்து வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வெறும் குழம்பு, அந்த தண்ணியை மட்டும் ரைஸ்லலாம் போட்டு குழப்பி சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். எதையும் ஒதுக்க முடியாது, எல்லாமே உள்ளே போகும். எப்படி ஒதுக்குறாங்கன்னு பார்ப்போம்.